வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குட்டி குட்டியாக முழு மாம்பழம் இல்லைனா குட்டியாக நீல மாம்பழம் கிடைக்கும் இல்லையா, அதை அப்படியே முழுசாக போட்டு நம்ம இன்றைக்கி வெந்தய குழம்பு பண்ண போகிறோம். இது நம்ம அப்படியே சாதா வெந்தய குழம்பு மாதிரி பண்ணாமல் சில சாமான்கள்லாம் வறுத்து அரைச்சி கொட்டி பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கீழே விழுற பழம், அதுக்கப்புறம் அங்கங்கே எல்லா ராத்துலேயும் கிடைக்கிற பழத்தை வச்சுட்டு வீட்டில் பண்ணிவிடுவாங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்போட மேஜர் இன்ஸ்பிரேஷன் எனக்கு எங்கள் பாட்டி அம்மா கிட்டேருந்து வந்தது. தோரம் பருப்பில் எதுவுமே வேக வைக்க வேண்டாம், அப்படியே டக்குன்னு பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 8லேருந்து 9 குட்டி சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை ஒரு 1 ஹவராவது நீங்கள் தண்ணியில் ஊற போடணும். அப்போ தான் மாம்பழமும் க்ளீன் ஆகும், மாம்பழத்தோட உஷ்ணமும் கம்மியாகும். அடுத்ததாக நம்ம சில சாமான்லாம் வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள், அதாவது கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கிறேன். 3த்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. பருப்பு காந்தி போகாமல் நம்மளுக்கு பொன் நிறமாக வரணும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெந்தயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசந்துரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு குழம்பு வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஒரு பாதி பங்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தோரம்பருப்பு இப்போ நம்ம சேர்க்கறதுனால ரொம்பவும் காந்தி போகாது, ப்ளஸ் நம்ம குழம்புக்கும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் திக்னஸும் கிடைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுப்படணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டா போதும். தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே திக்னஸ்க்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் ஃப்ரெஷ் தேங்காய்க்கு பதிலாக கொப்பரை தேங்காய் சேர்த்து கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். கொப்பரை தேங்காய் சேர்க்கும் போது குழம்பும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அடுத்ததாக ஒரு நல்ல மண் சட்டியோ இல்லை நல்ல பெரிய கடாயோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இது கூடவே நான் 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பெரிய கட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா மாம்பழத்தோட வாசனை நம்மளுக்கு வராமல் போயிடும். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மாம்பழம் சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி மாம்பழத்தில் சின்ன கட்ஸ் போட்டுக்கலாம். அங்கங்கே அப்படியே லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறதுனால உங்களுக்கு மாம்பழமும் சீக்கிரம் வெந்துடும், ப்ளஸ் மாம்பழத்தோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு வெளில குழம்புக்கு வரும். குழம்போட உப்பு புளிப்பும் நம்மளுக்கு மாம்பழக்குள்ளே போகும். உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு மாம்பழத்தை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு மாம்பழம் வெந்து போயிடும். உங்களுக்கு பாத்திரம் நல்லா தாராளமாக இருக்கணும், அப்போ தான் மாம்பழம் நல்லா கொதித்து வரத்துக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ இந்த மாம்பழம்லாம் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம்லாம் முழுகிற அளவுக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்லா பொலபொலன்னு கொதிச்சு வரும்போது மூடியை போட்டு விட்டுருங்க. வெந்த மாம்பழம்லாம் உங்களுக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இந்த மாம்பழம் சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கும் போது அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக மாம்பழம் வெந்து வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாம்பழம்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போது ஒரு மாம்பழத்தை எடுத்து அமுக்கி பாருங்கள். சாஃப்டாக இருந்து நசுங்கிட்டுனா உங்களுக்கு மாம்பழம் வெந்துருதுன்னு அர்த்தம். வேகலைன்னா கொஞ்சம் பொறுமையாக வேக விடுங்க. இந்த மாதிரி தண்ணியில் வேக வைக்கும் போது உங்களுக்கு மாம்பழம் சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் புளி தண்ணியெல்லாம் போட்டு வேக வச்சிங்கன்னா மாம்பழம் வேகவே வேகாது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் மாம்பழம் குக் ஆகிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் புளி தண்ணி சேர்க்கணும். நம்ம அங்கங்கே கீறி விட்டுருக்கிறதுனால அந்த விரிசலுமே வேக உங்களுக்கு பெருசாகிடும். அந்த விரிசல் வழியாக தான் நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நடக்கும். மாம்பழம் வெந்து தான் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைசலை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பேசிக்கலி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாம்பழத்தோட அளவும் புளி தண்ணியோட அளவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் குவான்டிட்டி அட்ஜஸ்ட் ஆகிடும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம்.
தலை நல்லா கொதிச்சு வரட்டும். பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 3 to 5 minutes எடுக்கும். கொதிக்க உங்களுக்கு மாம்பழமும் நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். சில பேர் இதே குழம்பை பார்த்திங்கன்னா மாம்பழத்தை கட் பண்ணி போட்டு பண்ணுவாங்க. பட் எனக்கு பார்த்திங்கன்னா மாம்பழத்தை கட் பண்ணி பண்ணுறதோட இந்த மாதிரி முழுசாக போட்டு பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாம்பழத்தை கட் பண்ணி போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு மாம்பழத்தோட ஃப்ளேவர் டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்வீட்னஸும் ரொம்ப வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பச்சடி குழம்பு மாதிரி தான் இருக்கும். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையுமே இதில் சேர்த்துருங்க. அரைச்சி விட்ட சாமானில் திக்கனிங் ஏஜென்ட் நிறைய இருக்கிறதுனால இது கொதிக்க நம்மளுக்கு நல்லா திக்காகவும் ஷைனியாகவும் ஆகிடும். இந்த மாதிரி முழுசாக மாம்பழம் போட்டு பண்ணும்போது நீங்கள் ஒன்று தான் நோட் பண்ணணும், உங்கள் மாம்பழத்தில் பூச்சி இருக்கா இல்லையான்னு. நீங்கள் வாங்கிட்டு வந்த பேட்ச்லேருந்து ஒரு பழத்தை திருத்தி பாருங்கள். ஏன்னா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். ப்ளஸ் மாம்பழம் வாங்கும் போதும் எந்த ஸ்பாட்டும் இல்லாமல் க்ளீனாக கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப பழமாக குழன்னு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் வண்டு இருக்கும். நல்லா கொதிச்சு திக்கானதுக்கப்புறமா அணைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே மேலே சேர்த்துருங்க. இந்த பச்சை நல்லெண்ணெய் நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அப்படி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். சூடான சாதம், தொட்டுக்க ஒரு காய், அதுக்கப்புறம் இந்த குழம்பு இருந்தால் போதும். ஒரு 2 தட்டு சாதம் சாப்பிட்லாம். அப்படியே சாதம் சாப்பிடும்போது இந்த முழு மாம்பழத்துலேருந்து பிரித்து எடுத்து நம்ம வழித்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு மாம்பழம் ஃப்ளேவர் குழம்புலேயே இறங்கியிருக்கும். ஆற இந்த குழம்பு நல்லா திக்காயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.